Assalamu alaikum, Ramadan Mubarak, and hi everyone, I am Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு எப்படி பிரியாணி செய்யலாம், ரமதான் ஸ்பெஷலாக வந்து நல்ல நம்ம ஊர் சைடில் இங்கே ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டைல் பிரியாணி வந்து இன்னைக்கு எப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சூப்பரான ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வெக்கையிலிருந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். சையதும் ரொம்ப நாள் கழிச்சு சேனல் அப்பியர் ஆயிருக்கிறாரு. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சேனலில் சையது 2.5 மாசமா இல்லவே இல்லை, அப்பேரே ஆகல. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. 2.5 மாசம் இல்லை, 50 நாள் தான். 50 நாள் இல்லை, சரி 1.5 மாதம். 1.5 மாதம் இல்லை, அவர் யூஏயில் இருந்தார். இப்போ தான் வந்துட்டு ரமதானுக்காக வந்து ஊருக்கு வந்திருக்காரு. இது சூடாக இருக்குது, நானும் தொட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு எப்படி பிரியாணி செய்யலாம், ரமதான் ஸ்பெஷலாக வந்து நல்ல நம்ம ஊர் சைடில் இங்கே ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டைல் பிரியாணி வந்து இன்றைக்கி எப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில். யூஸ்வலி நான் வந்து ரெசிபி வீடியோ போடுவேன், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசி முடிக்கிறனால நிறைய பேருக்கு புரியாது. பட் இன்றைக்கி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சூப்பரான ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி எடுக்கணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். அண்ட் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா 10லேருந்து 12 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அண்ட் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கலாம். அண்ட் இதுக்கு தண்ணியோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நான் 800 ml அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு சொல்கிறேன். அண்ட் வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ. வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலான ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அண்ட் ரெண்டுமே நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும். பச்சை மிளகாவும் ஸ்லிப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் ஸ்பைசஸ் பொறுத்த வரைக்கும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் எடுத்துருக்கிறேன். அண்ட் மல்லி இலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். மல்லி இலை புதினாலாம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எடுத்துக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன். அண்ட் இது கூட வந்து நல்ல ஹோம்மேட் கீ நெய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கடலை எண்ணெய் ஒரு 200 ml அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தயிர் ஒரு 150 ml அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெஷர்மெண்ட். எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரியாணி சட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் 200 ml அளவுக்கு கடலெண்ணெய் வந்து ஃபஸ்ட் அந்த பேனில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நல்லா அந்த தேக்ஷா வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ 200 ml அளவுக்கு கடலெண்ணெயும் ஒரு 50 ml அளவுக்கு வந்து நெய்யும் எடுத்துருக்கிறேன். இது நல்லா சூடாகும் போது இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பே லீஃப், அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ் இது எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம்பும் ஏலக்காயும் வந்து ஒரு 10 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் பட்டை வந்து நல்ல ஒரு உங்களோட 4 ஃபிங்கர் சைஸ், உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சைஸுக்கு அளவுக்கு வந்து பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம வந்து நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 1/2 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் இருக்குது. எல்லாமே நீங்கள் வெயிட் பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸி, எக்ஸாக்டாக அந்த ஃப்ளேவர் நான் செய்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து வரும். ஸோ எண்ணெயிலேயே வந்துட்டு நீங்கள் வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணுவோம். ஸோ வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்கும். ஹை ஃப்ளேம்லேயே சொல்கிறேன். நல்லா கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அண்ட் இதையுமே வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். உப்பு பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே நீங்கள் வந்துட்டு ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் எடுப்பீங்க, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இப்படி மூடி வச்சு குக் பண்ணும்போது வெங்காயம் வந்து டக்குன்னு நமக்கு வந்து ப்ரௌன் ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, டிரான்ஸ்பரண்ட் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதில் வந்து புதினா வந்து சேர்த்துருக்கேன். புதினா வந்து நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நல்லா நீங்கள் சாப் பண்ணதுக்கப்புறமா வெட்டினதுக்கப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி நிறைய உங்களுக்கு வந்து புதினா வந்து தேவைப்படும். ஸோ இதையுமே வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணலாம். இந்த எண்ணெயில் வந்துட்டு வெங்காயம் புதினா ரெண்டும் சேர்ந்து குக் ஆகுறது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு பாதி குக் ஆகிருக்கு இல்லையா? பாதி வந்து வெள்ளையாக இருக்குது, அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்குது, கொஞ்சம் அந்த நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தான் வந்து பூண்டு எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணவும் நமக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி வந்து சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். அண்ட் தக்காளி கூட வந்து நம்ம மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து குக் ஆகணும். அந்த தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அப்படி ஃபுல்லாக கரைஞ்சி
கொஞ்சம் பேஸ்ட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா இப்படி மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து மசாலாலாம் வந்து சேர்ப்போம். ஸோ இது வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அதனால் லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த உள்ள அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா குக் ஆகிருக்கும். அந்த தக்காளியும் நல்லா உங்களுக்கு அந்த வாட்டர்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலாலாம் வந்து சேர்க்கலாம். மசாலா பொறுத்த வரைக்கும் நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அது உங்களோட மிளகாய்த்தூளோட காரம் பொறுத்து இருக்குது. அண்ட் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மட்டும் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து நான் இன்றைக்கி எப்படி எடுத்திருக்கேன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார் அனீஸ், இது எல்லாமே வந்து ஈக்குவலாக ஒரு குவான்டிட்டியில் எடுத்து பவுடர் பண்ணியிருக்கிறேன் இந்த பிரியாணி மசாலாவில். வேறு எதுவுமே கிடையாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ். ஸோ இந்த மசாலா சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 800 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ ஒரு லிட்டு வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தொடவே வேண்டாம், அது நல்லா குக் ஆகட்டும். தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் சைடில் வந்து நம்ம அரிசிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கும் போது தான் நீங்கள் வந்து ரைஸ் வந்து போடணும், சூடாக இருக்கும் போது வந்து போடக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்ல அது பாயிலிங் பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து சிக்கன் வந்து சேர்த்துடலாம். யூஸ்வலி சிக்கன் ஆகட்டும் சரி, இல்லை ரைஸ் ஆகட்டும் சரி, நீங்கள் நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக ஈவனாக குக் ஆகி சூப்பராக அந்த டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் வந்து இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. சிக்கன் நல்லா குக் ஆகி வரட்டும். பட் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தம் போடும்போது எல்லாமே பொடி பொடி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 150 ml அளவுக்கு வந்து தயிரும் வந்து சேர்க்குறேன். ஸோ தயிர் சேர்க்கறதுனால வந்துட்டு நல்ல அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த நீங்கள் இப்போ குக் பண்ணுறீங்களே, அது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இதையுமே வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 12லேருந்து 13 மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். மீன்வெல் நம்மளோட அரிசிக்கு வச்சுருந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி வந்து சேர்க்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி, இதுதான் வந்து மெஷர்மெண்ட். அண்ட் அரிசி வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அண்ட் அரிசி வந்துட்டு எவ்வளோ நேரம் குக் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் குக் ஆனால் போதும். நீங்கள் ஊற வச்சு போட்டிருக்கீங்களா அரிசி, அது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகட்டும், அவ்வளோதான் நமக்கு. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்மளோட சிக்கன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஃபுல் அந்த நல்ல ஒரு பாயிலிங் பாயிண்டில் வந்து இருக்குது நமக்கு அந்த சிக்கன், அந்த கிரேவி எல்லாமே. மீன்வேல் வந்து நான் அரிசியும் வந்து வடித்து எடுத்துட்டேன். என்ன சொன்னாலே ஒரு 3 to 4 மினிட்ஸ் அவ்வளோதான். ரொம்ப நேரம் ரைஸ் போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு 70% குக் ஆகிடும். அதனால் வந்து ரைஸ் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும்தான். அழகாக இப்போ நமக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் ஒரு சைஸ் வேரியேஷன் நீங்கள் போட்டதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சைஸ். இப்போ வந்து நீங்கள் அப்படியே வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அண்ட் இது சூடாக இருக்கும்போதே அந்த சைடு வந்து நம்மளோட கிரேவியும் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நீங்கள் அரிசியை வந்து அதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அந்த மசாலா அண்ட் ரைஸ் ரெண்டுமே வந்து ஒரே சரிசமமாக இருக்கணும். எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பட் வந்து உங்களுக்கு மசாலாவே வந்து தெரியல இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம அரிசி வடித்த அந்த தண்ணி இருக்குது தெரியுமா. ஸோ அரிசி வடித்த தண்ணி எடுத்து மேலே வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றும் போது வந்து உங்களுக்கு மசாலாவும் ரைஸும் ஒரே கன்சிஸ்டன்சியில் ஒரே லெவலில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அது நீங்கள் நல்ல சூடாக அந்த வடித்த தண்ணி ஊற்றுனதுனால உடனே வந்து உங்களுக்கு பாயில் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடுறது வந்து எப்படி அப்படின்னா வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாக நீட்டாக கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு தட்டு வச்சிடலாம். ஏன்னா என்னோட தேக்ஷாக்குள்ள தட்டு வந்துட்டு நல்ல ஏர் ரிலீஸ் ஆகும் இல்லை, அதுக்காக நான் அலுமினியம் ஃபாயில் வந்து வைக்கிறேன். இது வச்சுட்டு மேலே வந்து நல்ல ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து இது சிம்லேயே வந்து இருக்கட்டும். 20 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம தொடவே வேண்டாம். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு அந்த தண்ணி வந்து கீழே அந்த வாட்டர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கணும் உங்களுக்கு. ஸோ ரைஸும் இங்கே வந்து நமக்கு நல்ல குக் ஆகிடுச்சு. நீங்கள் கலர் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா கீழே தான் வந்து எல்லா மசாலாவும் இருக்குது. நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்ல சூடாக இருக்கு இல்லையா. சூடாக இருக்க நேரத்தில் நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரிசி எல்லாமே உடஞ்சி போயிடும் ரைஸ் சூடாக இருக்கும்போது.
கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பிரியாணியை. நீங்கள் சர்வ் பண்ணும்போது அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா பிளெண்ட் ஆகுறதுக்காக லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும்தான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். நல்ல ஓவர் மிக்ஸ் அப்படி போட்டு கிண்டி கிளறிட்டீங்க அப்படின்னா எல்லா ரைஸுமே வந்து பொடி பொடியாக உடஞ்சிரும். ஸோ தம்மில் வந்து 20 நிமிஷம் இருந்திருக்கு பிரியாணி. தம்மில் 20 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஃப்ளிப் பண்ணுறேன். ஸோ ரைஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரியாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. அண்ட் நல்ல ஃப்ளேவர் ரிச்சாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வந்துட்டு. அண்ட் நீங்கள் சர்வ் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே பிடிக்கட்டும் ரைஸில். பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் பிரியாணி. அண்ட் இந்த பிரியாணிக்கான அல்டிமேட் காம்போ தால்ச்சா எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி வந்து சர்வ் பண்ணலாம். நல்ல வீட்டில் உள்ள வாழை இலை இது. ஸோ வாழை இலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட வந்துட்டு வெங்காய சம்பல் இருக்கு இல்லையா, அது ரைத்தா, ஆனியன் ரைத்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்காக 2 ஜாங்கிரி எடுத்துருக்கிறேன். பிரெட் அல்வா செய்யணும்னு நினச்சிருந்தேன், பட் எனக்கு ப்ராப்பராக டைம் வந்து செட் ஆகலை. அண்ட் நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக நல்ல உதிரியாக இருக்கு. அண்ட் நல்ல ஃப்ளேவர் ரிச்சான பிரியாணி. யூஸ்வலி வந்து இது வந்து ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணி அப்படிங்கிறது வந்துட்டு மீட் அண்ட் ரைஸ் ரெண்டுமே வந்து ஒன்று போல் சேர்ந்து குக் ஆகணும். இந்த லேயர் பிரியாணி மாதிரியெல்லாம் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்து குக் ஆகுறது தான் வந்து ராவுத்தர் ஸ்டைல் பிரியாணி. அண்ட் தென் ஜீரக சம்பா அரிசியில் தான் வந்து அது மேக்ஸிமம் செய்வாங்க. பட் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பாஸ்மதியில் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். அண்ட் தால்ச்சா இருக்குது அண்ட் அவிச்ச முட்டை, இதெல்லாம் தான் வந்துட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ பிரியாணி அப்படின்னாலே வந்துட்டு இந்த காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிரியாணி. வெறும் பிரியாணி ரைத்தா மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது கூட தால்ச்சா, முட்டை, சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் தான் வந்துட்டு பிரியாணி வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஈத் முபாரக். ஈத்க்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இந்த சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நான் வந்து 100% ஷுவராக சொல்கிறேன், உங்களுக்கு இது வந்து ஃபிட் ரெசிபியாக தான் இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஈத் முபாரக்.